ஸோ கைஸ் அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பப்ளு ஏன் ஏதோ பேய்கி பார்த்துட்டான் போல ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்டு இருந்தான் எதையோ என்னடா அப்படி பாட்டுருக்கா டே பப்ளு டேய் டேய் என்னடா ஆச்சு அந்த தம்பிக்கு டேய் அட கொய்யால எழுந்துடுறா அப்படின்னு எடுத்துக்க அண்ணா இங்கே பாருங்களேன் நீங்களே பாருங்க இங்கே பாருங்க முட்டை இங்கே பாருங்க லெக் பீஸு ஐயோ பயங்கரமாக இருக்குண்ணா எனக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி குண்டா நிறைய வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டான தலையில் போட்டு இன்னும் அழுதுட்டுக்கிறான் அட பைத்தியக்காரா இதானே வேணும் சரி இரு நான் அண்ணன் வந்து ஒரு பிரியாணி கிட் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் அதை வச்சு நான் இன்னைக்கு நான் குண்டா நிறைய உனக்கு செய்ய போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆட்சியிலேருந்து ஒன்று என்னடா இது ஹைதராபாத்து பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட வாங்கி கொடுத்தேன் ஆக்சுவலாக இது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இது ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னடா அது டேய் ஆனால் பாருங்களா இது மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டீங்களா நீங்கள் ஐயோ ஐயோ அங்கே பாருங்கள் அந்த பட்டெல்லாம் அவங்க மட்டும் இருக்குது ஓ இது என்னதுடா தக்காளி சட்னியா அட பாவீங்களா பிரியாணிக்கு தக்காளி சட்னிலாம் கொடுப்பாங்க சரி ஓகே விடுங்க ஏதோ கொடுத்துக்குறாங்க அடுத்தது என்னதுடா இது ஓகே ரைஸு ஓகே ஆல்ரெடி எங்கள் அம்மா ஊற வச்சுட்டாங்க அதனால இந்த பாக்கெட் கிழிஞ்சிருக்குது ஓகேவா ஓகே ரைட்டு ஊருங்க இப்போ ஆக்சுவலாக அந்த பிரியாணி கிட்டில் ரைஸு தக்காளி சட்னி ஆக்சுவலாக தக்காளி சட்னி கிடையாது அது மசாலா ஓகேவா அதாவது தக்காளி சட்னி இல்லை ப்ரோ மசாலான்னு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க எனக்கும் தெரியும் அது மசாலா ஆச்சு மொசாலா ஐயோ மசாலா தானே ஓகே மசாலா ஆக்சுவலாக இது எங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டுக்குது கண்ணு வேறு தெரில ஏன்டா டேய் இத்தலோண்டு போட்டால் எப்படி எங்களுக்கு கண்ணு தெரியும் சரி ஓகே விடுங்க அப்படின்ட்டு படிக்க தெரியாமலே நான் என்ன பண்ணேன் சரி களை இறங்கிடுவோம் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி களை இறங்கிட்ட மக்களே ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே எங்கள் அம்மாட்ட தான் கொடுத்து செஞ்சேன் நான் செய்யலை ஓகேவா என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் மேடு பிரியாணியாக இருந்தாலும் நம்மளுக்கு செய்ய தெரியாது அப்புறம் எங்கள் அம்மாட்டே கொடுத்து எங்கள் அம்மா வந்து ஒரு விதத்தில் அம்மா நான் அது படித்து சொல்கிறேன் அப்படியே செய்யுங்கன்னு அதெல்லாம் தெரியல நம்ம செய்யல இல்லைப்பா நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு போட்டு இது என்னடா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இதாம்மா மசாலாவே அப்படின்னு சொன்னதுக்கு சரி இரு மசாலா போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா போட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் என்னடா இது ஐயோ ரத்தமாக இருக்குது அது எதுவும் கிடையாது சிக்கன் தான் வாங்க இன்றைக்கி அந்த சிக்கன் எடுத்து போட்டுடலாமா ஸோ போட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிண்டணும் ஓகே அதெல்லாம் கிண்டிடலாம் வாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலாவை போட்டாச்சு அப்புறம் வெங்காய தக்காளிலாம் போட்டாச்சு ஓகேங்களா அப்புறமேட்டு எங்கள் அம்மாட்ட இன்னொரு வாட்டி சொன்னேன் அம்மா எதுக்கோ நீ இதை படித்து பார்த்து செய்ய கேவலமாக வந்துச்சுன்னா அதை தான் பபுளுவேன் துப்பி விடுவான் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கம்மிட்டுருப்பா நானே செஞ்சு கொடுத்துறேன் ஒழுங்காவே அப்படின்னாங்க சரி ஓகே செய்யுங்க அப்படின்னதுக்கு சும்மா கடற்கடன்னு கலக்கினாங்க ஐயோ பார்த்து சிக்கனுக்கு வலிக்க போகுது அப்படின்னோடனே சும்மா அப்படியே சொயின்னு கலக்க ஆரம்பித்தாங்க மக்களே ஓகே ரைட்டு சரி இப்போ வந்து நம்ம எங்கடா இவ்வளோ பண்ணிட்டீங்களே இந்த ரைஸ் எங்கடா காமிங்கடா அப்படின்னு கேட்டதுக்கு இதான் மக்களே அந்த பாஸ்மதி ரைஸ் கொடுத்தாங்க ஸோ இந்த ரைஸ் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க பார்த்தீங்களா ஆல்ரெடி ஊற வச்சுட்டாங்கன்னு சொன்னல ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறப்போ ஊற வச்சாங்கன்னா 10 நாள் கழிச்சு தான் ஊறும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டாங்க அப்படியே அந்த ரைஸ் வந்து அப்படியே எடுத்து இந்த குக்கரில் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சொயின்னு சுற்ற போகிறோம் சொயின்னு சுற்றினா இந்த மசாலாலாம் ஒட்டிக்கும் ஓகேங்களா ஆக்சுவலாக அந்த பாக்ஸில் வந்து எப்படி சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு அதுக்கு மேலே தான் மசாலா போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேவா ஆனால் எனக்கு சமைக்க தெரியாது பட் என்னோட அந்த படித்து பார்த்ததெல்லாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஓகேவா ஆனால் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு மசாலா போட்டு அதுக்கு மேலே ரைஸ் போடுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்றது தெரியல கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பார்த்துட்டு கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி பார்த்தாலும் நன்றி தான் ஓகேவா இப்போ தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரை முடியாச்சு மக்களே ஓகேவா இப்போ தான் தெரிய போகுது என்ன லட்சணத்துக்கு வர போகுதுன்னு தெரியல அந்த பிரியாணி ஸோ ஓகே ஸோ விசில் அடிக்கிறதுலாம் காமிக்க மாட்டேன் இப்போ வாங்க திறந்துடலாம் என்னடா இது டேய் அட பாவி டேய் தக்காளி சோறு மாதிரியே இருக்குதே ஓகே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எனக்கு ஸோ ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குருமாலாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க அது வைக்கிறதெல்லாம் காமிச்சா 10 மணி நேரம் ஆயிரும் இந்த வீடியோ ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பிரியாணி மட்டும் இங்கே பாருங்களேன் பயங்கரமாக இருக்குது பார்க்க வந்து பயங்கரமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி கலர் மாதிரி தான் இருக்குது பட் அந்த மசாலாலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பப்ளு வாங்கி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவான் ஆக்சுவலாக பப்ளு வாங்கி பாருங்க இவ்வளோ தான் சாப்பிடுவான் அட பாவி டேய் ஏன்ட்ட கொடுத்தாவாச்சு நான் குண்டானாரியா கேட்டான் பார்த்தீங்களா ஆனால் பாருங்களேன் இங்கே பாருங்க ஸ்பூனில் 2-3 சாதம் அப்புறம் ஒரு பீஸு அட பாவி டேய் அது இல்லாமல் எங்கள் பப்ளுவா எனக்கு சிக்கன் சாப்பிட தெரியாதுன்னு எங்கள் அம்மா உரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்களா சையில் உட்காந்துக்கிறாங்க இங்கே பாருங்க ஐயோ பாவம் பப்ளுவா எனக்கு சுடுது போல ஓ மை காட் ஸோ அவனால ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாமா இங்கே பாருங்க கையில் சாப்பிட்றேன்ட்டு பயபுள்ள சாப்பிட்றானா ஐயோ எங்கள் அம்மா வேறு இங்கே பாருங்க ஊதி கொடுக்குறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கடைசி வரைக்கும் இந்த பயபுள்ள சாப்பிடவே இல்லை ஐயோ சரியான காமெடி ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான டெஸ்ட் தான் இருந்துச்சு அது எங்கள் அம்மா செஞ்சதோ இல்லை இது என்னன்னே தெரியல மக்களே ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.